ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் அண்ட் லேர்ன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவா ட்ரைனிங் இன் சென்னை. நான் ஜாவாவை எங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா காஷு இன்ஃபோடெக்ன்ற இன்ஸ்டியூட்டில் தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஜாவா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா kashuinfotech.com ஜாவா ட்ரைனிங் டைப் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த பேஜ் விசிபிள் ஆகும். இந்த பேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாவாவில் என்னென்ன டாபிக்ஸு பார்க்க போகிறீங்க, அதே மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆஃப்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாவா கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத இவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டெய்லி பேசிஸ் கிளாஸஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறீங்க ஜாவாவில் அப்படின்றத டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் கிளியராக அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட மெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் எல்லாமே இந்த இதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்களா அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்களே டேரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க நம்பரும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் இப்படி தான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி நாம் ஸ்ட்ரிங் கம்பேரிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜாவாவில் ஸ்ட்ரிங் கம்பேரிஷன் எல்லாம் 3 வேஸில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட் பை யூஸிங் ஈக்குவல்ஸ் மெத்தட், செகண்ட் யூஸிங் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், தேர்ட் கம்பேர் டு மெத்தட். இந்த 3 மெத்தட் வச்சு என்னால் ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஈக்குவல்ஸ் மெத்தட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங் S1ல் காஷு இன்ஃபோடெக் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் S2ல் காஷு இன்ஃபோடெக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஈக்குவல்ஸ் மெத்தட் வச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட அவுட்புட் ட்ரூன்னு வரும். பிகாஸ் நான் ஸ்ட்ரிங் S1ல் டிக்ளேர் பண்ணும்போது S2ல் டிக்ளேர் பண்ணுவோம் சேம் காஷு இன்ஃபோடெக். அப்போ லென்த்தை பேஸ் பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்குமே சேம் லென்த்து தான் வரும். அப்போ என்னோட அவுட்புட்டும் ட்ரூ தான் வரும். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிங் கம்பேரிஷனில் ஈக்குவல்ஸ் மெத்தட் வச்சு பண்ணணும். இன்னும் ரிமைனிங் இருக்க மெத்தட்ஸ்க்கு அப்கமிங்கில் வர வீடியோஸில் பாருங்கள். தேங்க்யூ.